வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் பிரசவத்திற்கு பிறகு சுயநினைவின்றி 1 வருடமாக சிகிச்சை பெற்று வரும் அவலம் அரங்கேற இருக்கிறது. பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? விசாரணையில் உண்மை வெளிவருமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் டவுன் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் என்பவரின் மனைவி ஜெயந்தி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அந்த பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் பிரசவம் முடிந்து 1 மணி நேரத்தில் அந்த பெண் மயக்கமடைந்து கோமாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக மருத்துவர்கள் பெற்றோரிடம் கூட தகவல் தெரிவிக்காமல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து 57 நாட்கள் சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிரசவத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் அவர் கோமாவுக்கு சென்றிருப்பார் என நினைத்தால் அவரது உடலில் ஏராளமான காயங்கள் இருந்தது சிகிச்சையின் போது தெரிய வந்துள்ளது. தலை, கால் மற்றும் உடம்பில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததாக பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். இதனிடையே கடந்த 1 வருடமாக கோமாவில் இருந்து ஜெயந்தி சகஜ நிலைக்கு திரும்பவே இல்லை. ஜெயந்திக்கு என்ன ஆனது என்பது தற்போது வரை ஜெயந்தியின் பெற்றோருக்கு தெரியவில்லை. இதனால் மனம் நொந்து போன பெற்றோர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சை காரணமாகத்தான் தமது மகளுக்கு இந்த அவல நிலை நேர்ந்துள்ளது என புகாரில் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் பாலச்சந்தர் தலைமையிலான அதிகாரிகள் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்து வருகின்றனர். அந்த பொண்ணு டூப்பு பிடுங்க போய்க்குது. அந்த பொண்ணை அடித்தாங்களா உள்ள என்ன சித்திரவதை பண்ணிச்சு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியணும். எங்கள் எல்லா பொதுமக்களுக்கும் தான் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு யாருமே இது கண்டுக்க மாட்டாதீங்க. எல்லாருக்காகவும் தான் நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும், நியாயம் கிடச்சா ஆகணும். எங்களுக்கு எங்கள் பொண்ணு எப்படி நாங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்புங்க. எப்படி அடிபட்டுச்சு? இவ்வளோ அகலாடி தலையில் இந்த கால் இப்படி மடிச்சிச்சு, கையும் இப்படி மடிச்சிக்கிச்சு. அந்த பொண்ணு சாப்பிட முடியல, எழுந்துக்க முடியல. எப்படி ஆச்சு? வலிப்புன்னு ஏன் போய் சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? மண்டியில் காயம், தலையில் காயம், கையில் காயம், சொல்லலை. டெலிவரி வீட்டுக்கு வந்தோம். எங்களுக்கும் தெரியாத ஆம்புலன்ஸில் ஏற்றுமே வேலூர் ஜிஎஸ்சில் சேர்த்துட்டாங்க. அங்கேயும் சரியா தலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. என்ன விசாரணை பண்ணுறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 1 வருஷம் ஆயிடுச்சு. எந்த டாக்டர் என்னன்னு நான் இது எனக்கு அது தெரியல. நான் எந்த டாக்டரை காட்டுறது? தெரிஞ்ச டாக்டரை காட்ட போகிறேன். பிரசவத்திற்கு சென்ற இளம் பெண் உடலில் காயங்கள் ஏற்பட்டது எப்படி? அவர் கோமாவுக்கு போனது எப்படி? மருத்துவர்கள் அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்து பெற்றோரிடம் மறைத்தது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விசாரணைக்கு பிறகே விடை தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 வருடமாக கோமாவில் இருக்கும் பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா?